சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கண்ணங்குறிச்சி புது ஏரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதன். வணக்கம் சுதன், இந்த கள ஆய்வு குறித்தான முழு விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக இடைவிடாது மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டம் முழுவதும் கடும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் கிடுகிடுவென நிரம்பி வருகின்றன. குறிப்பாக சுற்றுலா தலமான ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இடைவிடா கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஏற்காட்டில் இருந்து தண்ணீர் அதிக அளவு கீழே பெருக்கெடுத்து வந்த வண்ணம் இருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக ஏற்காடு மலையின் அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணங்குறிச்சி அடுத்துள்ள புதியேரி தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி தற்போது உபரி நீர் வெளியேறி வருகிறது. புதியேரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் பிரதான சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து தற்போது தடைப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கண்ணங்குறிச்சியிலிருந்து புதியேரி பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கிருந்து வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் அங்கு சாலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வடிய வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் புதியேரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது சாலையின் மறுபுறம் இருக்கக்கூடிய விளை நிலங்களை தற்போது மூழ்கடித்து தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு நேரில்